இன்று பேலஸ் தன் கடந்த வார செய்தியின் தொடர்ச்சியான பதில்கள் இதோ. ஒரு ஆவிக்குரிய மனிதர் செலுத்தும் செல்வாக்க குறித்து நாம நிச்சயமா சிந்தித்தாகணும். ஒரு தேவ மனிதர் செலுத்தக்கூடிய செல்வாக்கு, யோசபாத் குறை உள்ளவர் தான், ஆனா அவரு ஆண்டவரை நேசிச்சாரு. ஆமா, ஆண்டவரை நேசிச்சாரு. மற்ற இரண்டு ராஜாக்களும் அவர்களது படைகளும் யோசபாத்தின் நிமித்தம் காப்பாற்றப்பட்டாங்க. யோசபாத்தின் நிமித்தம் ஒரு தேவ மனிதர் அவர்கள் மத்தியில இருந்ததால அவங்களும் தேவ தயைய பெற்றுக்கொண்டாங்க. ஒரு தேவ மனிதன் அல்லது தேவ மனுஷி செலுத்தக்கூடிய செல்வாக்க ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடவே கூடாது. அந்த செல்வாக்கை என்னைக்குமே நாம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. வணக்கம் நண்பரே, இன்னைக்கு இணைஞ்சதுக்கு நன்றி. ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை குறித்து நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கெட்ட பழக்கம் உடைய ஒரு நல்ல ராஜான்னு தலைப்பு வச்சிருக்கோம். யோசபாத் தேவனை ரொம்ப நேசிச்சாரு. அவர் ஒரு நல்ல ராஜா. அவர் வாழ்க்கையில பல நல்ல காரியங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அவருக்கு இருந்த ஒரு கெட்ட பழக்கம் பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது. நண்பர்களே, அதை குறித்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்ககிட்ட ஒரு வேதாகம் இருந்தா அதை எடுத்துக்கோங்க. ஒரு கெட்ட பழக்கம் கொண்ட ஒரு நல்ல ராஜாவை பத்தி பார்க்க போறோம். வணக்கம், நான் பேலஸ் கான்லி. நான் 4 தசாப்தங்களா ஒரு போதகரா இருக்கிறேன். ஆனா என்னோட வாழ்க்கையில முந்தைய நாட்கள்ல சிலவற்றை நீங்க பார்த்திருந்தா நான் சுவிசேஷ ஊழியரா மாறி இருப்பேன்னு நீங்க யூகிச்சிருக்க மாட்டீங்க. வளர்ந்த நாட்கள்ல நான் ஒரு சாதாரண தெற்கு கலிபோர்னியா சிறுவனா வளர்க்கப்பட்டேன். ஆனா ஒரு இளைஞனா என் வாழ்க்கை விரைவா போதைப் பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதில்களை தேட ஆரம்பிச்சேன். பல மரண அனுபவங்களுக்கு பிறகு நான் இயேசுவை அறிந்தேன். அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் தேடிக்கிட்டு இருந்தது அவர்தான். அவருடைய வார்த்தையில எனக்கான பதில் இருக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில நாம எல்லாரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கலோ, உறவு முறிவுகளோ, உடல்நிலை குறைவோ, அல்லது உங்க நோக்கத்தை கண்டறிய முயற்சிக்கிறது போன்ற எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்க்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. நீங்க எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதற்கான பதில் அவர்கிட்ட இருக்கு. என் வாழ்க்கையில நான் அங்கீகரிக்கும் சில காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு காரியம் என்னன்னா, நான் தூங்குவதற்கான கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். நண்பர்களே, அதாவது தூங்க முடியாதவங்களுக்காக என்னுடைய மனம் ஏங்கிக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமா நான் சொல்றத பலர் கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த பிளாசால இருக்கிறவங்க அல்லது இந்த வளாகத்துல இருக்கிறவங்க, உங்களால நல்லா தூங்க முடியல. எனக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருவர் அறிமுகமானவர், மற்றொருவர் நெருங்கிய நண்பர். 2 பேருமே 2 இல்ல 3 மணி நேரத்துக்கு மேலாக இரவுல தூங்க முடியல. ஆமா, அவங்க 2 பேருக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு அறிமுகமானவர் 30 வயது வரதான் வாழ்ந்தாரு. தூக்கம் இல்லாததால அவர் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டாரு. அவருக்கு மனப்போராட்டம் இருந்தது. 33 வயதுல அவர் மரித்து போனார். ஆனா அதை நெருங்கிய நண்பர் திருச்சபையின் போதகராக இருந்தார். அவருக்கும் அதே கதி தான். 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தூங்குவார். அவர் தட்டு மாதிரி 51 வயது வரை வாழ்ந்தார். அவருக்கும் ஆரோக்கியம் கூற்றி போய் கடைசியில் மரித்து போனார். மெழுகுவர்த்தியின் இருமுனையும் உருகுவது போல தேவன் நம்ம யாரையும் படைக்கல. இரு முனைகளையும் எரிய வேண்டிய ஒரே மெழுகுவர்த்தி இரக்கத்தின் மெழுகுவர்த்தி தான். இவருவரும் தூங்க முடியாம தவிச்சாங்க. எனக்கு இந்த விஷயம் இருக்கு. நான் தூங்குவேன். என் வீட்டார் அனைவரும் நல்லா தூங்குவாங்க. காணொளி வீட்டின் மீது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் முகாமிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு மற்றொரு நண்பர் இருக்காரு. அவரும் நன்றா தூங்க மாட்டார். அவர் இவர்களை போன்று 2 இல்ல 3 மணி நேரம் தான் தூங்குவார், இல்ல 5 மணி நேரம் தூங்குவார். அது ஒரு இரவுல அவருக்கு கிடைக்கும் ஒரு நல்ல தூக்கம் தான். அவர் நடுவில் எழுந்துருவார். அவருடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அவர் மறுபடியும் தூங்க போக முடியாது. குறித்து நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். அவர் பல நேரங்களில் என்னோட தங்கி இருக்காரு. அவர் என்னோட தங்கி இருந்த முதல் முறை நினைவுக்கு வருது. நான் சொன்னேன், என் வீட்டில் நீங்க நிம்மதியா தூங்க போறீங்கன்னு. அவர் நிச்சயமானார். ஆமா, கண்டிப்பா என் வீட்டின் மீது ஒரு காரியம் இருக்கு. இங்க இருக்கும்போது நீங்கள் நன்றா தூங்குவீர்கள் என்றார். அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு. அவர் அறைக்க போனா 9 மணி ஆச்சு. அவர் இன்னமும் தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட எப்படி தூங்குனீங்கன்னதுக்கு அவர் சொன்னார், அருமையா இருந்தது. அவர் அதை ரெப்பான் விங்கிள் அபிஷேகம்னு அழைக்கிறாரு. இயேசு கூட அவர் 12 பேரை அனுப்பிய போதும், பின்னர் அவர் 72 பேரை இருவராக அனுப்பிய போதும், அவர் 2 கூட்டத்தாரும் இதை சொன்னாங்க, நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அதை வாழ்த்துங்கள். அவர்கள் உங்களை வரவேற்றால், அவர்கள் உங்களை உபசரித்தால், உங்கள் சமாதானம் வீட்டாரின் மீது தங்கட்டும். சிறந்த கிரேக்க அறிஞரான ஆடம் கிளார்க் சமாதானங்கிற வார்த்தை உண்மையிலே ஆவி, ஆத்மா மற்றும் சரீரத்தை பாதிக்கும் ஒன்றுன்னு சொல்லி இருக்காரு. ஆமா, இது அனுபவத்துடன் கூடிய ஒன்று. எங்கள் மீது இருக்கும் காரியம் அவர்கள் மீது இறங்குகிறது. உங்கள் வாழ்வில் இருக்கும் காரியம் அவர்கள் வாழ்வில் செயல்படும். அவர்கள் உங்களை வரவேற்கலனாலும் உங்க சமாதானம் உங்ககிட்ட திரும்பும். நான் பல வருஷமா இதை பலமுறை பார்த்திருக்கேன். ஒரு வாலிபர் நம்ம இடத்துல வருவாரு, வந்து நம்முடைய திருச்சபையில் ஒரு உதவி போதகரா அல்லது
ஒரு வாலிப தலைவராகவோ செயல்படுவாரு. அங்க தேவ கிருபையால பல காரியங்கள் நிகழ ஆரம்பிக்கும். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் உண்டாகும். இத பார்த்து அவங்க உற்சாகம் அடைவாங்க. ஆனா சில நேரங்கள்ல இளைஞர்களோட நோய் அவங்கள தாக்கும். அதனுடைய பொருள் என்னன்னா, நான் சொந்தமா ஏதாவது தொடங்கணும், நான் என் சொந்த அடையாளத்தை உருவாக்கணும்னு சொல்லி இங்க இருந்து போயிடுவாங்க. தேவன் உங்களை போகும்படி சொன்னா அது வேற விஷயம் நண்பர்களே. நீங்க சபையின் ஆசீர்வாதத்தோட வெளியே போவீங்க. ஆனா அனுப்பப்படாத பலர் வெளியே போயிருக்காங்க. அவங்க சுயமாகவே இங்க இருந்து போயிருக்காங்க. ஒரு இரவில் வாங்கின அபிஷேகத்துல செயல்பட்டவங்கிறத அறியாமலேயே வெளியில போயிருக்காங்க. அந்த சபையின் மேல இருக்க கிருபையிலும் அங்க இருக்க தலைவர்கள் மேல் இருக்க கிருபையிலும் பங்கு கொண்டு அதுல செயல்படுறாங்க. அந்த சபையில நடக்கும் ஆவியின் அசைவும் எழுப்புதலும் அந்த திருச்சபையின் மேல் இருக்கும் ஆசீர்வாதத்தால நடக்குது. அதை விட்டுட்டு அவங்க தனியா போகும்போது ராத்திரி வாங்கினதை அவங்க திருப்பி கொடுத்தாகணும். நீங்க அதை எடுத்துட்டு போக முடியாது. அவங்க வெளியில போனதும் அந்த அசைவை அனுபவிக்கிறது இல்ல. அவங்க முன்பு பார்த்த வளர்ச்சியை பார்க்கிறது இல்ல. அப்போது என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. மீண்டும் ஒருவரின் அழைப்பின் காலம் ஒரு ஸ்தாபனத்தில் நிறைவேறி அவர்கள் அங்கிருந்து வெளியில போறதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். அந்த தேவன் அவங்கள அனுப்புறாரு. அப்போது அவர்கள் சபையின் ஆசீர்வாதத்தோட வெளியே போறாங்க. அது ஒரு அருமையான காரியம். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், பல நேரங்கள்ல பல ஊழியர்கள் இரவில் வாங்கின அபிஷேகத்தில் செயல்படுகிறார்கள். அப்படிங்கிறத அறியாம இருக்கிறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அந்த சபையின் மேல இருக்க கிருபையின் அடியில் அவங்க செயல்படுறாங்க. ஆமா, அப்போது அவர்கள் செயல்படும் பல அபிஷேகங்கள் இரவலாக பெற்றுக்கொண்டவைகள். ஆக அவை திரும்ப கொடுக்கப்பட வேண்டியவை. சவுலின் மகனான யோனதான் குறித்து சிந்திங்க. அவன் சவுல் ராஜாவின் மகன். அவனும் தாவீதும் சந்திக்கிறாங்க. உடனடியாக அவங்களிடையே ஒரு பரஸ்பரமும் பிணைப்பும் உண்டாகுது. அவங்க இருவரும் இணைந்து நிற்பேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்றாங்க. ஏன்னா தாவீது ராஜாவாக போகிறான். அதை யோனதான் உணர்றான். யோனதானோட தந்தை சவுல் பொறாமப்படுறாரு. பலமுறை அவர் தாவீது கொல்ல முயற்சிக்கிறாரு. தாவீது யோனதான் கிட்ட அதை குறித்து சொல்றான். ஆனா யோனதான் அதை நம்பல. அவன் சொல்றான், இல்ல என் அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல, நீ தவறா புரிந்து கொண்டு இருக்கணும், நீ தவறா நினைத்து கொண்டு இருக்கிறாய், அவர் அதை செய்ய மாட்டாருன்னு சொல்றான். அப்புறம் யோனதான் தன் தந்தை பொறாமப்படுறதையும் தாவீதை கொல்ல முயற்சிக்கிறதையும் உணர்ந்தான். எனவே தாவீது தேடப்பட்ட குற்றவாளி ஆகிறான். சவுல் அவனை கிராமப்புறங்களில் துரத்துறாரு. நாம் அதை 1 சாமுவேல் 23:15-18 வரை பார்க்கிறோம். தன் பிரார்த்தனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனதான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதின் இடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனதானோ தன் வீட்டிற்கு போனான் என்று சொல்லப்பட்டுள்ளது. தங்களது உடன்படிக்கையை கர்த்தருக்கு முன்பாக புதுப்பித்தார் என்று பிற மொழிபெயர்ப்பு சொல்லுது. தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனதானோ தன் வீட்டிற்கு போனான். அதாவது அவன் சவுலின் வீட்டிற்கு திரும்பினான் என்ற அர்த்தம். இதற்கிடையில சவுல் மேலும் 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 அவர் மோசமாகி வருகிறார். அதாவது பழிவாங்கும் எண்ணம், அதிக பயம் மற்றும் பெருமை என்று கூடிக்கொண்டே அது போய்கிட்டே இருக்கு நண்பர்களே. அவர் குறி சொல்வதோடு இடைப்பட ஆரம்பிக்கிறாரு. மேலும் இறந்தவர்களை அவருக்காக அழைக்க ஒரு சூனியக்காரிய அணுகுகிறார். கவனிங்க, இறந்தவர்களை அவருக்காக அழைக்க ஒரு சூனியக்காரிய அணுகிறாரு. இந்த நிகழ்வை பற்றி நான் சிந்தித்து பார்க்கிறேன். யோனதான், நீ தாவீதிடமே தங்கியிருந்த அவனுடன் உடன்படிக்கையில் நீடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவன் ராஜாவாக போகிறான் என்பது உனக்கு தெரியும். நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என்று நீ அறிவித்தாயே, ஆனால் நீ உன்னுடைய தந்தையின் வீட்டிற்கு திரும்பி சென்று விட்டாய். சிறிது காலத்திற்கு பிறகு யோனதான் தனது தந்தை சவுலின் முடிவை பகிர்ந்து கொள்கிறான். அவர்கள் இருவரும் பெலிஸ்தியர்களால் கில்போவா மலையில் கொல்லப்பட்டனர். தாவீதின் மீது இருந்த கிருபையிலும் அழைப்பிலும் அவன் பங்கு கொள்ளல. அவன் செய்த தேர்வின் காரணமாக அவன் தனது தந்தையின் முடிவை பகிர்ந்துகிட்டான். அவன் தாவீதுடன் தங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? சவுல் கொல்லப்பட்டிருப்பாரு. இப்போது தாவீது அரியணை ஏறிய போது சவுல் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு. யோனதான் அது எல்லாத்தையும் அடக்கி இருக்க முடியும். அவர்களின் முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். யோனதானுடைய மகனான மெபிபோசேத் நடந்த ஒரு விபத்தின் காரணமாக கால் ஊனமுற்றான். அந்த கதை சூழலின் பின்னணியில் பார்த்தா யோனதான் தனது தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்வதை விட சரியான கூட்டணியில நிலைச்சிருந்திருந்தா இது ஒருபோதும் நடந்திருக்காது. கண்டிப்பா ஒருபோதும் நடந்திருக்காது. சரி, யோசபாத்துக்கு திரும்புவோம். ஆகாவின் மகனுடன் அவன் வைத்த கூட்டணி கிட்டத்தட்ட அவனது உயிரையே பறித்து கொண்டது. இதுவும் ஏறத்தாழ அவரு
ஆகாபோட சேர்ந்த போது நடந்தது போல இருந்தது. இப்ப நிச்சயமா யோசபாத் தனது பாடத்தை கற்றுக்கொண்டார். அகாசியா அரசனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். வடக்கே ராஜாவான அகாபின் மகனின் இருவரும் ஒருவர். 2 நாளாகமோ 20:30-37. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகாசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். தர்ஷிக்கு போகும்படிக்கு கப்பலை செய்ய அவனோடே கூட்டிக் கொண்டான். அப்படியே எசியோன் கேப்ரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதவானின் குமாரனான எலிசேயர் யோசாபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகாசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷிக்கு போக கூடாமற் போயிற்று. நான் சொன்னது போல நீங்க ஒருத்தரோட கூட்டு சேரும்போது அவங்க வாழ்க்கையில நடக்கும் காரியங்கள்ல நீங்களும் பங்கு கொள்ளுவீங்க. யோசாபாத்துக்கு அது நடந்துச்சு. அவருடைய ஆத்மா செதஞ்சு போறதை காட்டிலும் அவருடைய கப்பல்கள் செதந்து போனது மேல் நான் ரொம்ப கவனமா இருக்கேன். தனது ஆத்மா நாசமடைவதை காட்டிலும் அவரது கப்பல்கள் நாசம் அடைந்தது நல்லதுதான். தேவனுடைய கிருபையின் செயலாக நான் இதை பார்க்கிறேன். அதாவது 1 கொரிந்தியர் 15:33 வேதம் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதை நோக்கி தான் யோசபாத் சென்று கொண்டிருந்தார். ஆமா, அதை நோக்கி தான் யோசபாத்தோ போய்கிட்டு இருந்தாரு. நீதிமொழிகள் 13:20, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா நண்பர்களே, யோசபாத் இதை தவிர்த்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாதையில தான் அவர் போய்கிட்டு இருந்தாரு. அது நடக்காம அவரை காத்தது தேவ இரக்கம் மாத்திரமே. இதே கதை 1 ராஜாக்கள் 22 அதுல பதிவிடப்பட்டிருக்கு. இருக்கும் ஒரு கூடுதல் தகவலை குறித்து நாம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 22:48-49. பொண்ணுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பலை செய்தான். ஆனால் அவைகள் போகவில்லை, அவைகள் எசியோன் கேப்ரிலே உடைந்து போயின. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகாசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. இப்ப அகாசியா சிதைந்த கப்பல்களில் பிரயாணம் செய்யும்படி கேட்கல, ஏன்னா அதால தண்ணீர்ல போக முடியாது. யோசபாத் 2வது கப்பற்படைய கட்டினார் என்பது இதிலிருந்து தெளிவாகுது. இப்ப அகாசியா பொல்லாத அகாசியா ஏய், என் வேலைக்காரர்கள் உன்னோடு போகட்டும் என்றான். யோசபாத், இல்லை, நான் என்னுடைய பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்றார். நான் இதற்கு முன் என் தேவனை வெறுக்கும் மனிதர்களோட இணைந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன், இனி செய்ய மாட்டேன் என்று கூறினார். யோசபாத் இறுதியா பாடம் கற்றுக்கொண்டா. யோசபாத்துக்காக நம்ம நல்ல கைத்தட்டலை கொடுக்கலாம். ஆமா யோசபாத், நீங்க இறுதியா கத்துக்கிட்டீங்க. சரி, இதுவரை என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், நாம என்ன கத்துக்கிட்டோம்? எண் 1, உங்கள் திட்டங்களை செயல்படுத்தி விட்டு பின்னர் தேவனை தேடாதீர்கள். முதலில் அவர்கிட்ட கேளுங்க. 2வது, தெய்வ பக்தியற்றவர்களோட கூட்டணி அமைத்து அதற்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆமா. 3வது, உங்கள் பலவீனம் எதுவாக இருந்தாலும் உங்களை சிக்கல்ல சிக்க வைக்கும் அந்த கெட்ட பழக்கம் தேவனுடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை பறிப்பதாக தோன்றுகிறது. உங்க பாடத்தை கத்துக்கோங்க. யோசபாத் செஞ்சது போல அதை முறித்து கொள்ளுங்கள். அவர் அதை செய்ய முடிவெடுத்த காலத்தை போல நீங்களும் நீண்ட காலம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசபாத்துக்கு குறைபாடுகள் இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தான். நம்மை தடுமாற செய்யும் சில விஷயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சில விஷயங்கள்ல நம்ம நாட்டை கொண்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம். அந்த விஷயங்களை குறித்து நீங்க நன்றாக அறிவீர்கள்னு நான் சந்தேகிக்கிறேன். நண்பர்களே, உங்க பலவீனம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த பழக்கம் உங்களை சிக்கல்ல ஆழ்த்தி உங்க வாழ்க்கையில இருந்து அந்த பெரிய ஆசீர்வாதங்களை பறிப்பது போடுகின்ற எதுவாக இருந்தாலும் இப்போதே அதை நீங்க உடைச்சி எரிஞ்சிருங்க. இப்போதே அந்த முடிவை எடுங்க. நான் அதை விட்டுறேன், அது போதும். யோசபாத் அதை செஞ்சாரு, உங்களாலையும் முடியும். பின்னர் 4வது, போதுமான ஆசீர்வாதத்தை தேவனின் பிரசன்னத்தையும் சுமக்கும் ஒரு நபராக இருக்க முடிவு செய்யுங்க. அது மற்றவங்களை பாதிக்கிறது மற்றும் ஆசீர்வதிக்கிறது. நான் சொன்னது போல யோசபாத்துக்கும் நம்ம எல்லார போலவும் குறைபாடுகள் இருந்துச்சு. ஆனா அவரு கர்த்தரை உண்மையா நேசிச்சாரு. ஒரு தேவ மனுஷனோ அல்லது தேவ மனுஷியோ எத்தகைய அற்புதமான செல்வாக்க கொண்டிருக்க முடியுங்கிறத நாம அவர்கிட்ட இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அந்த தகவலை, அந்த தாக்கத்தை பற்றி பேசுகையில நான் ஆதியாகமம் 18 உள்ள ஆபிரகாமின் கதையை பத்தி யோசிக்க தோணுது. தேவன் சொல்றாரு, நான் செய்ய திட்டமிடும் காரியத்தை ஆபிரகாமிடம் மறைக்க போவதில்லை. சோதாம் கொமோராவின் அக்கிரமம்
எனக்கு முன்பாக வந்து விட்டது. அவர் ஆபிரகாமிடம் நான் இந்த இடத்தை அழிக்க போகிறேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே, துன்மார்கரோட நீதிமான்களையும் நீர் அழிக்க மாட்டீர் இல்லையா? அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் என்ன செய்வீர்? அந்த நகரங்களில் வெறும் 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை காப்பாற்றுவீர்களா? தேவன் சொல்றாரு, நிச்சயமா நான் அதை செய்வேன். ஆபிரகாம் சொல்றாரு, 40 பேர் இருந்தால் என்ன செய்வீர்? 40 நீதிமான்களுக்காக அவர்களை காப்பாற்றுவீர்களா? தேவன் சொல்றாரு, நிச்சயமா. ஆபிரகாம் சொல்றாரு, பாருங்க, கோவப்படாதீங்க, ஆனா 30 பேர் இருந்தா என்ன செய்வீங்க? வெறும் 30 பேர் இருந்தா மற்ற அனைவரையும் காப்பாற்றுவீங்களா? தேவன் சொல்றாரு, ஆமா, நிச்சயமா. ஆபிரகாம் சொல்றாரு, சரி, நான் கர்த்தரிடம் பேசுவதை என் கடமையாக ஏற்றுக்கொண்ட நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க போகிறேன். 20 பேர் மட்டும் இருந்தா என்ன செய்வீங்க ஆண்டவரே? 20 பேர் நிமித்தம் இந்த நகரங்களை காப்பாற்றுவீங்களா? தேவன் சொல்றாரு, ஆமா, நான் அதை செய்ய விரும்புறேன். ஆபிரகாம் சொல்றாரு, சரி, இங்க ஒரு கடைசி முயற்சியை செய்கிற 10 நீதிமான்கள் இருந்தா என்ன செய்வீங்க? 10 நீதிமான்கள் மட்டும் இருந்து மற்றவங்க எல்லாரும் பொல்லாதவங்களா இருந்தா? தேவன் சொல்றாரு, நிச்சயமா. ஆபிரகாம் அதோட முடிச்சுக்கிட்டார். இப்போ நீங்க இதை பத்தி சிந்திச்சு பாருங்க. சோதாமும் கொமோராவும் எவ்வளவு பெரிய ஊர் என்பது நமக்கு தெரியாது. ஆனா நான் அதற்கு குறைந்தபட்ச அளவீட்டை கொடுக்கிறேன். தேவன் சொல்றாரு, அவர்களில் 1% பேரில் ஒரு பாதி பேர் என்னை தேடி சரியானதை செய்தால் மற்ற அனைவரையும் நான் காப்பாற்றுவேன் என்று. வெகு சில பேர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பத்தி நாம இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா நண்பர்களே, இப்போ ஆபிரகாம் ஏன் 10ங்கிற எண்ணிக்கையோட நிறுத்தினார்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அவர் ஏன் ஒற்றை நபர் வரை செல்லவில்லை? உண்மையிலே அவருடைய அண்ணன் மகன் லோத்து அவரு சோதாம்ல தான் வசித்து வந்தார். நீங்க கதையை படிச்சா லோத்தோட திருமணத்தை பத்தி நீங்க நல்லாவே பார்ப்பீங்க. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, லோத்து அவரது மனைவியும் இருக்கிறாங்க. பின்பு அவருக்கு திருமணமான மகள்கள் இருந்தாங்க. மகள்கள் என்று பன்மையில் அது பேசுகிறது. பின்னர் மகன் மற்றும் மருமகன்கள் என்று பன்மையில், அதையும் தாண்டி திருமணமாகாத மகள்கள் என்று மொத்தமாக 10 பேர் இருக்காங்க. 10 பேர். ஆபிரகாம் நினைச்சாரு, சரி, நிச்சயமா லோத்து தனது சொந்த குடும்பத்தையாவது வழி நடத்தி இருப்பான் என்று. உங்க சொந்த சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க செல்வாக்க குறைச்சு எப்பவுமே மதிப்பிடாதீங்க நண்பர்களே. அதுதான் உங்களது முதல் மிஷனரி ஊழியம். அதுதான் உங்க முதல் திருச்சபை ஐக்கியம். அதுதான் உங்க முதல் ஊழியம், உங்கள் முதல் தேவாலயமும். நீங்க அவங்கள கர்த்தருடைய வழியில வளர்க்கணும். உங்க சொந்த குடும்பத்துக்கு ஊழியம் செய்வதன் மூலம் நீங்க வசிக்கும் நகரத்துல நீங்க பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த கதையில வாசிக்கிற லோத்தின் மருமகன்கள் அவரது முகத்தில் சிரித்தனர். அவர்கள் சோதோமை விட்டு வெளியேற விரும்பவே இல்லை. அவர்கள் தங்கள் பொல்லாத வாழ்க்கை முறையை விட்டு வெளியேற விரும்பல. அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. திருமணமான மகள்கள் அங்கேயே இருந்துட்டாங்க. மகன்களோ அவருடன் வரவே இல்லை. அவர்கள் சோதாமில் தங்கள் வாழ்க்கை முறையை ரொம்பவே விரும்பினாங்க. அவரது மனைவியும் அவருமாக வெளியே போனாங்க. அப்பொழுது மனைவி ஏக்கத்தோட திரும்பி பார்க்கிறா. அவ அந்த வாழ்க்கை முறையை விரும்புறா. சோதாமில் நடக்கும் பொல்லாத காரியங்களை அவ விரும்புறா. திருமணமாகாத 2 மகள்களும் அவரோட வெளியே வராங்க. பின்பு நடக்கும் முதல் விஷயம், நீங்கள் வாசிக்கக்கூடிய முதல் விஷயம், அவர்கள் தங்கள் அப்பாவை மது குடிக்க வைத்து அவருடன் உடலுறவு கொள்வார்கள். மேலும் அவர்கள் இருவரும் தங்கள் தந்தை குடிபோதையில் இருக்கும்போது அதை செய்யறாங்க. நம்ம அறிமுகமாக கூடிய நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இந்த இளம் பெண்கள் இல்லை. லோத்து தனது குடும்ப உறுப்பினர்கள் எவரையும் கர்த்தருக்குள் வழி நடத்தவே இல்லை. ஆபிரகாம் எண்ணிக்கையை நினைச்சாரு. சரி, இது நிச்சயமா நடந்திருக்கும், நான் உறுதியா நம்புறேன். லோத்து நிச்சயமா தன் குடும்பத்தை கர்த்தருக்குள் வழி நடத்தி இருப்பான்னு அவரை நினைச்சார். ஆனா அவர் அவ்வாறு செய்யல. தேவன் தண்டனையை நிறுத்தி வைப்பேன்னு சொன்னப்ப மற்ற அனைவரும் தனிப்பட்ட முறையில மனம் திரும்பி ரட்சிக்கப்பட தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட பாவத்திலிருந்து திரும்புறதுக்கான வாய்ப்பை அவர் நீட்டிக்க போகிறாரு. தேவன் மிகுந்த இரக்கம் உள்ளவர். நான் ரட்சிக்கப்படும் வரை வாழ்ந்தேன் என்பதை நினைச்சு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்க்கையை நான் பின்னிட்டு பார்க்கும்போது என்னுடைய சகவாசங்கள் மற்றும் முட்டாள்தனத்தால மரண தருவாயை பலமுறை நான் சந்திச்சிருக்கேன் நண்பர்களே. அந்த நாட்களில் என்னோட இருந்த சகவாசிகளில் பலர் இன்னைக்கு உயிரோட இல்லை நண்பர்களே. வாழ்ந்த வாழ்க்கை முறையின் காரணமா பலர் நீண்ட காலத்துக்கு முன்பு மறைஞ்சிட்டாங்க. சிலர் சிறையில் இருக்கிறாங்க. என்னை போன்ற சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமா, என்னை போன்ற சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் நீண்ட நாட்கள் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்ட முற்றிலும் தேவ கிருபையினால தான். உங்கள சிலருக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வேலை செய்து அதுல சில குடும்ப உறுப்பினர்களின் ஜெபத்தின் காரணமாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து
உங்களுக்காக ஜெபம் செஞ்சுக்கிட்டு வராங்க. நான் எப்போ அந்நியர்களை சந்திச்சு இயேசுவை பத்தி அவங்க கிட்ட பேசுவேன். ஆனா சில நேரங்கள்ல நான் மக்களை பார்க்கும்போது அவங்களுக்காக நான் ஜெபம் செய்றேன். நான் அவங்க கிட்ட பேசியதே கிடையாது. அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. அவங்க எங்க போறாங்கன்னு தெரியாது. எங்கிருந்து வராங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் செய்வேன். தேவன் இரக்கம் காட்ட நான் ஜெபம் செய்வேன். அவர்களின் கண்கள் திறக்கப்பட ஜெபம் செய்வேன். அவங்க இயேசுவை அறிந்து கொள்ள ஜெபம் செய்வேன். இது குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நான் ரட்சிக்கப்படும் வரை இதை நான் அறிஞ்சதே இல்லை. என் அப்பா என்கிட்ட ஒருபோதும் இதை பத்தி சொன்னதில்லை. என் குடும்பத்துல நான் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன். ஆனா உண்மையை சொன்ன சில தலைமுறைகளுக்கு முன்பு என் குடும்பத்தின் இரு பக்கங்களிலும், அம்மாவின் பக்கத்திலும் அப்பா பக்கத்திலும் என் குடும்பத்துல சற்று சவாரி செய்த மெத்தடிஸ்ட் ஊழியக்காரர்கள் இருந்தனர். நிறைய ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கொட்டை மரத்தடியில மண்டியிட்டு தன் பிள்ளைகளுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் கொள்ளு பேர பிள்ளைகளுக்காகவும் கொள்ளுக்கு கொள்ளு பேர பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் 150 ஆண்டுகளுக்கு முன்பு மண்டியிட்டு ஜெபித்ததை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். ஆண்டவரே அவங்களை ரட்சியும், அவங்களை பாதுகாத்துக்கொள்ளும், அவங்க ராஜ்யத்திற்குள் வரட்டும், அவர்களின் கண்களை திறந்தரணும். என் முன்னோர்களில் ஒருவர் ஜெபித்த ஜெபத்தின் காரணமா நாங்க இருக்கிறங்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கு நண்பர்களே. இப்போது தேவன் நீங்கள் மனம் திரும்புவதற்கான இடத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பையும் கொடுத்திருக்காரு. விஷயம் என்னன்னா, நீங்க இருக்கிறத போலவே வரலாம். இது அருமையான விஷயம். நான் சுத்தம் செய்து எல்லாவற்றையும் ஒழுங்கமைத்து பின்னர் சரி நான் சரியாக இருக்கிறேன் ஆகையால் வருகிறேன் என்று அல்ல. அவரின்றி என்னால் நீதியை நிறைவேற்ற முடிந்தா எனக்கு அவர் தேவையே இல்லை. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இப்போது தேவனிடம் வாருங்கள். அவர் உங்களை மாற்றி பிறகு அவருக்காக வாழ உங்களுக்கு அதிகாரம் தராரு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த பிளாசால இருந்தாலும் சரி, எங்களோட ஆடிட்டோரியத்துல இல்ல இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்கும் ஜெபத்திற்கு ஒரு வாய்ப்பளிக்க நான் விருப்பப்படுறேன். நீங்க எதிர்காலத்துல எப்போவாத இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இது நான் பேசாத மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு கூட இருக்கலாம். இது வேறு சில மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா தேவன் உங்க இதயத்தை தொடுகிறார். நான் உங்களுக்கு ஜெபம் செய்ய ஒரு வாய்ப்பையும் கொடுக்க விருப்பப்படுற கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ ரட்சிக்கப்படுவான்னு வேதாகமம் சொல்லுது. இது சடங்கு மற்றும் சம்பிரதாயம் கிடையாது. இது உங்கள் சிருஷ்டிகரோடு நடந்து பேசி வாழும் ஒரு உறவு குறித்த உரையாடலா இருக்கும். வாழ்க்கையில பின் வாங்கியவர்களுக்கு நான் சொல்றேன். நான் போன வாரம் என் மருமகளை கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க மெக்சிகோல சியாபாஸ்ல பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க என் மருமகள்ல ஒருத்தி. நான் அவங்கள பின்வாங்குபவர்னு அழைச்சேன். அவ என்ன அதுன்னாங்க, அவங்க நன்றா ஆங்கிலம் பேசக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் தெரியாத சில வார்த்தைகள் இருக்கு. நான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், என் மகன் ஸ்பானிஷ் பேசுறதால ஸ்பென்சரிடம் கேட்போன்னு சொன்னேன். பின்வாங்குவதற்கு ஸ்பானிஷ் வார்த்தை என்னன்னு அவனுக்கும் என்னன்னு தெரியல. நான் சொன்னேன் சரி உன் இடையம் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கா. அவ பேலஸ் அப்படின்னா அவ என் மேல கோவம் கொண்டா. நாங்கள் இருவரும் இப்படி அவ்வப்போது செல்லமா சீண்டிக்குவோம். அவ ஒரு பின்வாங்குபவர் கிடையாது என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். கிளாரா, எப்போவாது நீ இந்த செய்தியை கேட்டா நான் செல்லமா சீண்டினேன், அவ்வளவுதான். சரியா? அப்படி நீங்க இருந்தா அதை நீங்களே அறிந்து கொள்வீங்க. உண்மை என்னன்னா, கர்த்தருக்குள் நீங்கள் முன்னேறவில்லை என்றால் நீங்கள் பின்வாங்கி செல்வீர்கள். இந்த உலகத்துல ஒரு அலை வீசுது, தேவனுக்கு விரோதமான ஒரு அலை. கொள்கைகள், கோட்பாடுகள் என்று சிந்தனைக்கு பலவிதமான உலக காரியங்கள் இருக்கு. ஆகவே நீங்க முன்னேறி செல்லலைன்னா இவ்வுலகில் இருக்கும் ஏதாவது ஒரு எதிர் அலையில நீங்க சிக்கி விடுவீங்க. இது உங்க சிந்தனைகளை, லட்சியங்களை, எண்ணங்களை மாற்றி விடும். நீங்க நம்பக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கும். ஏன்னா உலகம் அப்படித்தான் இயங்குது. நீங்க முன்னேறல, நீங்க பின்னாடி நோக்கி போறீங்க. தேவனோட செயலற்ற நிலை என்று எதுவும் கிடையாது. நீங்க ஒரே இடத்துல இருக்கவே முடியாது. நீங்க ஒரு வழியில போகலன்னா மற்றொரு வழியில தான் போறீங்க. நீங்க பின்வாங்குபவர் என்றால், கெட்ட குமாரன் என்றால் நான் உங்களுக்காக சேர்ந்து ஜெபம் செய்ய விரும்புறேன். தூர தேசத்துல இருந்த கெட்ட குமாரனை குறித்து நான் யோசிச்சு பார்க்கறாமா. தூர தேசத்துல இருக்கிற கெட்ட குமாரனை குறித்து நான் யோசிச்சு பார்க்கறாமா. அந்த தேசத்தின் பிரஜையாக இணைத்து கொண்டான் என்று வேதாகமம் சொல்லுது. அங்க ஒரு கூட்டணியை உருவாக்கினான். பின்னர் பன்றி தொழுவத்துல காணப்பட்டான். உங்கள சிலர் அப்படிப்பட்ட கூட்டணிகளை உருவாக்கி இருக்கிறீங்க. ஆவிக்குரிய ரீதியில நீங்க பன்றி தொழுவத்துல தான் இருக்கீங்க. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுப்பீங்க. அந்த கெட்ட குமாரன், ஐயோ நான் இந்த கூட்டணியை மாற்றணும், என்னுடைய நட்பு வட்டாரத்தை நான் மாற்றணும், நான் மீண்டும் என் தகப்பனோட என் வீட்டிற்கு நான் போகணும்னு சொல்றான். பன்றிகள் போல நாற்றம் வீசி அவன் அசுத்தமா திரும்பி வந்தான். தந்தை அவனை பார்த்தபோது முதலாவது சென்று சுத்தம் செய்து அப்புறம் ஏதாவது செய்யலான்னு அவர் சொல்லல. இந்த தந்தை பன்றிகளை போல துர்நாற்றம் வீசுபவனை ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டார். ஆமா, அந்த அசுத்தமாக இருந்த தன்னுடைய மகனை நேசிச்சார். அதற்கு அவன் தகுதியற்றவன். ஆனால் அவன் அதை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு ஒரு அங்கி உடுத்தப்பட்டது.
ஒரு மோதிரம் அணிவிக்கப்பட்டது, கால்களுக்கு கால் அணிகள் அணிவித்தார்கள். பின்பு அவனை கொண்டாடினாங்க. தகப்பன் சொன்னார், மரித்த என் மகன் உயிரோடு வந்திருக்கிறான். இதன் மாதிரியாக ஒரு அந்நிய தேசத்துல நீங்க பிரஜையாக இணைந்திருப்பீர்கள் என்றால், ஒரு தூர தேசத்துல தேவனை விட்டு விலகி இருப்பீங்கன்னா, கெட்ட குமாரனே, நீ வீட்டிற்கு திரும்பும் நேரம் இது. பிதா உன்னை அழைக்கிறார். நீ இருக்கிற வண்ணமாகவே வந்துவிடு. பன்றி தொழுவத்தை போல உன் மீது துர்நாற்றம் வீசலாம். ஆனா நீ திரும்பி வரணும். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஆனா நீங்க விரும்பினா மாத்திரம் அதை செய்யுங்க. சில நேரங்களில் நம்ம கண்களை மூடும்போது தேவனோடு இணைவதில் அது நமக்கு உதவுது. ஆனா மறுபடியும் சொல்றேன், அது முற்றிலும் உங்களுடைய தீர்வு தான். உங்களோடு ஒரு ஜெபத்தை ஜெபிக்க விருப்பப்படுறேன். இந்த வளாகத்திலும் வெளியில பிளாசால இருக்கிறவங்களோ, உங்க வாழ்க்கையை நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறீங்களா? இது ஒரு சடங்கு ஆச்சாரம் கிடையாது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற கோட்பாடுகளை பற்றியது இது அல்ல. இது உறவு சம்பந்தப்பட்டது. உங்க பாவங்கள் கழுவப்பட்டு ஒரு நிஜமான உறவுக்குள் வருவதை பற்றியது. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் தள்ளி வைக்க மாட்டேன் என்று. நான் திருப்பி அனுப்ப மாட்டேன்னு நான் உங்களுக்கு ஜெபிக்க சில வார்த்தைகளை தர்றேன். என்னால செய்ய முடிந்தது அவ்வளவுதான். நீங்க அந்த வார்த்தைகளை உங்க உள்ளத்தின் ஆழத்துல உள்வாங்கி உண்மையோட அவைகளை பேசும்படி கேட்கிறேன். அவர் நிச்சயம் உங்க சத்தத்தை கேட்பார். உங்க கைகளை கூட உங்க மனசின் மேல வச்சுக்கலாம். நாம சத்தமா ஜெபிக்க போறோம். சொல்லுங்க, தேவனே, எனக்கு இரக்கம் பாராட்டியதற்கு நன்றி. என்னை மறக்காததற்கு நன்றி. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்க அனுமதித்ததற்காக நன்றி. தியானம் செய்ய எனக்கு நேரம் கொடுத்ததற்காக நன்றி. நான் உம்மிடம் வருந்துகிறேன். நான் என்னுடைய பாவங்களை விட்டு விலகிறேன். நான் உம்மிடம் திரும்புகிறேன். நான் என்னை நானாகவே மாற்ற முடியாது என்று எனக்கு தெரியும். நீர் அதை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உம்முடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா பாவங்களையும் போக்குவதற்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை நான் இப்போது உம்மை என் ஆண்டவராகவும் என் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கைக்குள் வாரும். இயேசுவே, என்னை மாற்றுவீராக. இந்த தருணத்தில் இருந்து நான் உங்களுடையவன். நான் உம்மையே பின்பற்றுவேன். ஆமென். நண்பர்களே, நீங்க எங்களோட அந்த ஜெபத்தை இப்ப செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க உங்ககிட்ட இருந்து அதை குறித்து கேட்க விரும்புறோம். உங்க ஊர்ல உங்களுக்கு ஒரு நல்ல திருச்சபையை குறித்து தெரியாம இருக்கலாம். அதுல நாங்க உங்களுக்கு உதவ முடியும். அதை உங்களுக்கு நாங்க அறிமுகம் செய்து வைப்போம். உங்க வாழ்க்கை பயணத்துல உதவுவதற்கு எங்ககிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு. ஆக உங்களோட தொடர்பு கொள்ள நாங்க ரொம்ப ஆவலோட இருக்கிறோம். பல வேளைகள்ல மன சூழ்நிலைகளை எதிர்பார்க்கும் பல விதமான மக்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல என் செய்தியை கேட்கும் ஒருவருடைய திருமணம் தடுமாற்றத்துல இருக்குங்கிறத நான் அறிவேன். ஆழ்கடல்ல தத்தளிக்கும் ஒரு படகை போல இப்பொழுது நீங்க உணர்றீங்களா? எப்ப வேண்டுமானாலும் பாறையில மோதி இது அவ்வளவு சிதறி போகிறது என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு எங்க உதவி கிடைக்கும்னு தெரியாம இருக்கிறீங்க. உங்க பெயரை அறிந்த ஒரு தேவன் பரலோகத்துல இருந்து கொண்டு இருக்கிறார். உங்க சூழ்நிலையை அவர் பார்க்கிறார் மற்றும் உங்களுக்கு உதவ விருப்பப்படுறார். உங்கள சிலர் உங்கள் சரீரத்தில் நோய்களையும் பாடுகளையும் அல்லது பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறீர்கள். தேவன் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்கு உதவ அவர் விருப்பப்படுறாரு. அவரை தேடினா நீங்க அவரை நிச்சயமா கண்டடைவீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்நிகழ்ச்சியை சாத்தியமாக உதவி செய்கிற பேலஸ் கான்லியின் பதில்களின் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்.